ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நெரடோட்ஸ்கி மெமோரியல்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. ஸோ இதில வந்து நம்ம ஜாவோகிர் சிந்தாரோ வந்து வின் பண்ணியிருந்தாரு. நம்ம டேனியல் நெரடோஸ்கிய வந்து ஹானர் பண்ற விதமா இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்லேருந்து நம்ம ஒரு கேம காட்டுறதுக்கு, இன்ஸ்டெட் நம்ம வந்து நம்ம டேனியல் விளையாண்ட ஒரு இம்மார்டலான கேம வந்து காட்டலான்னு இருக்கோம். இந்த ஒரு வீடியோவ பொறுத்தவரைக்குமே. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வந்து இம்மோர்டல் கேம். ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு கேம். நம்ம டேனி நம்மளுக்கு குடுத்த ஒரு அருமையான கேமு. ஸோ இந்த இடத்துல வந்து டேனி வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த கேம் பார்த்தீங்கன்னா, 90 மினிட்ஸ் பிளஸ் 30 செகண்ட் இன்கிரிமெண்ட்ல விளையாடப்பட்ட கேம். கொஞ்சம் லாங் கேம் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து டேனி E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு பிளாக்கு. இப்ப பிஷப் C4, இப்ப நைட் F6. இந்த இடத்துல இப்ப D3 வந்து ப்ளே பண்றாரு டேனி. இப்ப வந்து நைட் C6, இப்ப நைட் C3. ஸோ நைட் C3க்கு அப்புறமா இந்த நைட் வந்து A5 வந்துடுறாரு. இந்த பிஷப் வந்து இமிடியேட்டா அட்டாக் பண்றாரு. இந்த பிஷப் வெளியில வந்ததும். இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, நைட்ட வந்து சிம்பிளா டெவலப் பண்ணிக்கிறாரு டேனி. ஸோ இந்த பிஷப் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு கவல இல்லன்னு சொல்றாரு. இப்ப வந்து C6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு பிளாக். ஸோ C6 மூலியமா அவரு சென்டர் பான D5க்கு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அதனால இப்ப டேனி என்ன பண்றாருன்னா, பிஷப்ப வந்து B3க்கு வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப பிஷப் C5 வந்து ப்ளே பண்றாரு பிளாக்கு. இப்ப பிளாக் வந்து கேசல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப 2 பேருமே பார்த்தீங்கன்னா கேசல் பண்றாங்க. இப்ப பிஷப் G5 வந்து ப்ளே பண்றாரு டேனி. ஸோ பிஷப் G5 மூலியமா இந்த நைட்ட பின் பண்றாரு. ஸோ இந்த பிஷப் வந்து சேலஞ்ச் பண்றாரு பிளாக்கு. ஸ்டில் டேனி வந்து இந்த பிஷப்ப இதே டயகனல்ல வந்து போட்டுறாரு. இந்த இடத்துல வந்து இந்த டயகனல கவர் பண்றதுக்கு பிளாக் அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து E7ல போடுறாரு. இப்ப டேனி வந்து சென்டர் பான வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. D4. ஸோ D4 மூலியமா இப்ப பிளாக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய சென்டர் பான இந்த இடத்துல புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாரி பான் எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணி, குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப ரூக் டேக்ஸ் குயினு. நெக்ஸ்ட் இந்த ரூக் இங்க வந்துச்சுன்னா, இப்ப ரூக் டேக்ஸ் ரூக்கு, ரூக் டேக்ஸ் ரூக் அப்புறமா பாருங்க. இது வந்து ஒரு டிராவான பொசிஷன நோக்கி தான் போகும். பட் ஆக்சுவலா இது வந்து அந்த கேம்ல நடக்கல. ஸோ டேனி வந்து இந்த பான புஷ் பண்றதுக்கான காரணமே, அவருடைய குயின ஆக்டிவா இந்த ஒரு D3 ஸ்கொயர்ல கொண்டு வரதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேனி வந்து இப்ப குயின் D3 வந்து ப்ளே பண்றார். ஸோ குயின் D3க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இப்ப B5 வந்து ப்ளே பண்றாரு பிளாக். ஸோ அக்ரெசிவா அவருடைய பான இந்த சைட்ல புஷ் பண்றாரு. ஸோ B5 மூலியமா நெக்ஸ்ட் C5யும் பிளாக் வந்து பிளான் பண்றார். ஸோ இந்த இடத்துல டேனி என்ன ரெஸ்பாண்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவா அவருடைய கிங் சைட்ல இருக்கிற பான வந்து புஷ் பண்றாரு F4. ஆக்சுவலா இந்த இடத்துல கரெக்ட்டான மூவ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, A3 தான் வந்து கரெக்ட்டான மூவா இருந்திருக்கும். ஸோ அது எதனால கரெக்ட்டான மூவா இருந்திருக்கும்ன்றது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல புரியும். பட் எனிவே கேம்ல வந்து டேனி F4 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ F4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிளாக் வந்து பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. சென்டர் பான எடுத்துக்கிறாரு. இப்ப நைட் டெக்ஸ் பான். ஸோ இப்ப நைட் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த C3ல இருக்கிற ஒயிட்டோடைய நைட் வந்து ஒயிட்டுடைய சென்டர் பான வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த நைட் அட்டாக்ல இருக்கிறதுனால இந்த நைட் வந்து வேற இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒயிட்டுடைய சென்டர் பான் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தான் சொன்னேன் A3 ப்ளே பண்ணியிருந்தா இந்த ஒரு B4 பான வந்து நம்ப கிக் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா B4ஏ வந்து வந்திருக்காது. ஸோ இந்த நைட்டுக்கு சேஃபான ஸ்கொயர் எதுன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா எல்லாருமே வந்து நைட் எடுத்துட்டு வந்து E2ல போடுவாங்க. ஸோ நைட் E2 போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் டெக்ஸ் பான் ஒயிட்டோடைய சென்டர் பான் வந்து போயிடும். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரு பிஷப்பும் வந்து ஒயிட்டுக்கு ஹேங்கிங்ல இருக்கு. ஸோ சப்போஸ் ஒயிட் வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாலுமே, இந்த இடத்துல வந்து குயின் டெக்ஸ் E7. ஸோ குயின் டெக்ஸ் E7க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல வந்து ஒயிட்டோடைய சென்டர் பான் போயிடுச்சு. ஸோ இப்ப பிளாக்குடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஹெல்த்தியா இருக்கு. ஸோ இதனால நீங்க வந்து இந்த நைட்ட E2ல போடுறது வந்து அந்த அளவுக்கு பெட்டரான மூவா இருக்காது. ஸோ டேனியும் அத கரெக்ட்டா ஸ்பாட் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, நைட் எடுத்துட்டு வந்து A4ல போடுறார். ஸோ நீங்க யோசிக்கலாம், என்னடா வித்தியாசமா இருக்கு. நைட் எடுத்துட்டு போயிட்டு கார்னர்ல போடுறோம். இன்ஸ்டட் நைட் வந்து E2ல இருக்கும்போதே கொஞ்சம் சென்டர நோக்கி தான் இருந்தாரு. பட் நீங்க நைட்ட கார்னர்ல போட்டாலுமே இந்த இடத்துல சென்டர் பான் போகுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த இடத்துல நைட் டெக்ஸ் பான் இப்ப பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. இப்ப பிளாக் சப்போஸ் நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ரொம்பவே அழகா பிஷப்ப வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நைட் இந்த கார்னர்ல போட்டதுக்கான ரீசன் உங்களுக்கு புரியும். ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு E1ல போடலாம். ஸோ இந்த ஒரு E5 ஓப்பனா இருக்கு பாருங்க. இதே நைட் வந்து E2ல இருக்கும்போது இந்த E5 வந்து ஒயிட்டோடைய ரூக்குக்கு ஓப்பனா இருந்திருக்காது. இப்ப இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பிளாக்கோடைய நைட்டுக்கு 2 அட்டாக் இருக்கு. நீங்க இத சேஃப்கார்ட் பண்ணணும்னா ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போடுற மாரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு அழகான சீக்வென்ஸ் இருக்கு ஒயிட்டுக்கு. நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி இந்த குயின டிஸ்டர்ப் பண்ணலாம். ஏன்னா இந்த குயின் வந்து பிளாக்கோடைய நைட்ட சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த குயின் E5ல தான் இருந்தாகணும்.
ஸோ இந்த ஒரு ரீசனால இப்ப இந்த நைட்ட பிளாக் வந்து எடுத்தே ஆகணும். இந்த நைட் எடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம அழகா பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு சென்டர் ஆஃப் த போர்ட்ல போடலாம். இந்த நைட்டுக்கு அட்டாக்கு, இந்த நைட்டுக்கு அட்டாக்கு, பிளஸ் பின்னாடி இருக்கிற ரூக்குக்கும் அட்டாக்கு. நம்ம விட்ட பீஸ ரொம்பவே அழகா ரீகெயினும் பண்ணிக்கலாம். பிளஸ் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா ஒரு கம்ஃபர்டபிளான பொசிஷனுக்கு வந்துருவாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, நைட் எடுத்துட்டு போயிட்டு டேனி வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இந்த A4 ஸ்கொயர்ல போடுறாரு. ஸோ இந்த ஒரு மூவ் ப்ளே பண்ண முடியாது பிளாக்கால. அதனால நைட் எக்ஸ் E4 வந்து பிளாக் ப்ளே பண்ணல. இந்த இடத்துல பிளாக் என்ன ப்ளே பண்றார்ன்னா, அவருடைய இந்த பான புஷ் பண்ணி இந்த நைட்ட வந்து கிக் பண்றாரு. ஸோ இப்ப டேனியோட இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா? இந்த D4ல இருக்கிற நைட். ஸோ இந்த இடத்துல டேனி நைட் F3 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் F3 பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட்டான மூவ். நைட் வந்து சென்டர் நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. பிளஸ் நம்ம வந்து எந்த நேரத்திலயும் சென்டர் பானையும் வந்து நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்ப பிளாக் கேம் எப்படி கன்டின்யூ பண்றாரு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து ஒரு ஃபோர்சிங் சீக்வென்ஸ்க்கு போறாரு. அதாவது இந்த ஒரு ரூக்க வந்து டார்கெட் பண்றாரு. அதாவது எப்படி பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த பான புஷ் பண்ணதுமே நம்ம வந்து 2 பீஸ் அட்டாக் பண்றோம். இப்ப வந்து பிஷப் லாக்ல இருக்காரு. ஸோ ஆப்வியஸா பிஷப் டேக்ஸ் பான் தான் ப்ளே பண்ணி ஆகணும். இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து டேக் பண்ணிக்கிறாரு. அதாவது இந்த ஒயிட்டோடைய பிஷப்ப. நீங்க நினைக்கலாம் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல வந்து நான் இந்த பான புஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிஷப்ப நான் இப்படி டேக் பண்ணிக்கலாமே நீங்க நினைக்கலாம். பட் சிம்பிளா பான் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணிட்டா இந்த ரூக்குடைய ஃபைல் ஓப்பன் ஆயிடும். பிளஸ் இந்த நைட் இந்த இடத்துல பாருங்க. இந்த நைட்டுக்கு சப்போர்ட்டும் வந்துருச்சு. ஆல்ரெடி இந்த ஒரு A4ல இருக்கிற நைட்டால எங்கேயுமே போக முடியாம இருந்தாரு. பட் இப்ப இந்த நைட்ட எந்த பீஸ் அட்டாக் பண்ணாலும் இந்த ரூக் மூலியமா இந்த நைட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டும் கிடைச்சிரும். பிளஸ் இந்த பானும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால டைரக்ட்டா எடுக்கல. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பான புஷ் பண்றாரு. இந்த பான புஷ் பண்றது மூலியமா இப்ப பிஷப் டேக்ஸ் பான் தான் ப்ளே பண்ணி ஆகணும். இப்ப இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்ப எடுக்குறாரு. ஸோ இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்ப எடுக்கிறது மட்டும் இல்லாம, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ரூக்கையும் டார்கெட் பண்றாரு. ஸோ இப்ப வந்து குயின் டேக்ஸ் நைட் தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ குயின் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த குயினும் ரூக்கும் ஒரே டயகனல்ல இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பிஷப்ப இங்க கொண்டு வந்தா, நம்ம வந்து இத ஒரு சூப்பரான பின் பண்ணலாம். இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச வின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு டெம்போ ஒண்ணு கெயின் பண்றாரு. அதாவது குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு A5 ஸ்கொயர்ல போறாரு. ஸோ குயின் A5 ஸ்கொயர் மூலியமா இந்த நைட்டுக்கு அட்டாக் இருக்கு இல்லையா? அதனால இப்ப நம்ம இந்த பான புஷ் பண்ணிட்டோம்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு இந்த ரூக்க வந்து வின் பண்ணிடலான்னு பார்க்குறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம், நான் இந்த பான புஷ் பண்ணி நைட்ட சேஃப்கார்ட் பண்றதுக்கு பதிலா நான் குயின இங்க போட்டு நைட்டையும் சேஃப்கார்ட் பண்ணலாம். பிளஸ் இந்த ஒரு டயகனல்ல இருந்தும் நான் தப்பிச்சுக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் D7 வந்து இருக்கு. பிஷப் D7 மூலியமா இந்த நைட்ட வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டால இந்த நைட்ட சேஃப்கார்ட் பண்ணணும்னா, இந்த பான தான் புஷ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, டேனி வந்து இந்த பான புஷ் பண்ணல. அண்ட் குயினையும் பார்த்தீங்கன்னா, இங்க போடல. ஸோ டேனி வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா திங்க் பண்ணியிருக்கிறாரு. அதாவது என்ன மூவ் ப்ளே பண்றாருன்னா, E5 ப்ளே பண்றாரு. ஸோ E5 பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்மார்ட்டான மூவ். ஸோ இந்த பான புஷ் பண்ணாலும் சரி, குயின இங்க போட்டாலும் சரி, எப்படி பார்த்தாலும் பிளாக்குக்கு ஃபேவரா வந்து முடியும். அதனால டேனி வந்து பான புஷ் பண்ணி பிளாக்கோடைய நைட்ட அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த நைட் அட்டாக் ஆனதுக்கு அப்புறமா இந்த பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். இந்த ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். ஸோ இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா, அவருடைய பிளான் படி பிஷப் எடுத்துட்டு வந்து இங்க போடுறாரு. ஸோ இந்த ஒரு ரூக்க வின் பண்ண முயற்சி பண்றாரு. இப்ப டேனி பார்த்தீங்கன்னா, இன்னொரு அருமையான மூவ் ப்ளே பண்றாரு. இப்ப அவருடைய குயின எடுத்துட்டு வந்து இந்த ஒரு B3 ஸ்கொயர்ல போட்டு இந்த நைட்ட சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப வந்து பிளாக்குக்கு பிஷப் D7 கிடையாது. இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றதுக்கு. ஏன்னா இந்த இடத்துல பிஷப் A6ல இருக்கிறாரு. இப்ப வந்து பிளாக்குக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்னா இந்த ரூக் எடுக்கிறதா, இல்ல இந்த நைட்ட வந்து சேஃப்டி பண்றதா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த பான் வந்து நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பான் இங்க வந்தா இந்த பிஷப்க்கு அட்டாக் வரும். இந்த ரூக்குக்குலாம் அட்டாக் வரும். அப்படி இல்லன்னா கிங் ஸ்ட்ரக்சரே டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு சப்போஸ் பிளாக் வந்து அவருடைய நைட்ட சென்டர் ஆஃப் த போர்ட்ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நைட் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் சிம்பிளா நம்மளுடைய இந்த ரூக்க D1ல போட்டுக்கலாம். இப்ப இந்த பிஷப் வந்து இந்த ரூக்கோடைய டயகனல்ல இல்ல. இப்ப இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பிஷப் வந்து பிளாக் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்பவே அழகா இந்த நைட்ட வந்து டேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நைட்ட டேக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, குயினுக்கும் அட்டாக்கு, இங்க இருக்கிற பிஷப்க்கும் அட்டாக்கு. இப்ப பிளாக் வந்து குயின இங்க போட்டு நான் என் பிஷப்பையும் காப்பாத்திக்கிறேன், என் குயினையும் காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாரி ப்ளே பண்ணிட்டாருன்னா, திருப்பி ரூக் டேக்ஸ் பான் மூலியமா இந்த பிஷப்க்கும் அட்டாக் வரும், குயினுக்கும் அட்டாக் வரும். இது மூலியமா ஒயிட் பீஸையே வின் பண்ணிடலாம். ஈஸியா கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிளாக் வந்து பிஷப் B7 ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நைட்ட நான் சேஃப்கார்ட் பண்றேன். இந்த நைட் வந்து இந்த பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்ப என்னுடைய பொசிஷன்ல எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் நெனச்சாருன்னா,
சிம்பிளா நம்ம இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நைட் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா, இப்ப பான் டெக்ஸ் பான், பான் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல டேனிக்கு 2 பான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அண்ட் பிளஸ் இந்த ஒரு நைட்டும் அட்டாக்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பொசிஷன்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு தான் வந்து ஃபேவரபுளா வந்து முடியும். அண்ட் திருப்பி இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிளாக் வந்து அவருடைய பிஷப் இங்க கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த பிஷப் எல்லாம் டேக் பண்ணாம, இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு பீஸ வின் பண்ணிடலாம். ஏன்னா, இப்ப நீங்க வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா, இந்த ஒரு குயின் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். நீங்க சப்போஸ் குயின் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலுமே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பிஷப் டெக்ஸ் E7 ஸோ இந்த ஒரு பிஷப் நம்ம திருப்பி வின் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ இது மூலியமாவே பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்திலுமே வந்து ஒயிட்டுக்கு தான் வந்து ஃபேவரா வந்து முடியும். இந்த நைட்ட வந்து இங்க கொண்டு வந்து போட்டா. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பிளாக் வந்து இந்த ஒரு ரூக்க எடுக்குறாரு. ஸோ இப்ப இந்த ரூக் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப டேனி என்ன பண்றாருன்னா, பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல இப்ப திரும்பி பிளாக்குக்கு ஒரு சேலஞ்சு. நீங்க வந்து பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுவீங்களா? இல்ல இந்த ஒரு பிஷப்ப வந்து ரிட்ரைவ் பண்ணுவீங்களா? அதாவது ரிட்ரைவ் பண்ணிட்டு இந்த ஒரு நைட்ட அட்டாக் பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்குக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. சப்போஸ் பிஷப் டெக்ஸ் பான் வந்து பிளாக் ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரொம்பவே அழகா நம்ம இந்த பிஷப்ப வந்து டேக் பண்ணிடலாம். ஸோ இந்த பிஷப்ப டேக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, பிளாக் வந்து இந்த பிஷப்ப வந்து டேக் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் பிஷப்ப டேக் பண்ணாம பிளாக் வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டாருன்னா, நம்ம இந்த பிஷப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, பான் ஸ்ட்ரக்சர் கிங் சைட்ல டேமேஜ் ஆயிடும். அதனால இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ணி ஆகணும். இப்ப நைட் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா, இப்ப பாருங்க டேனி வந்து இந்த ஒரு பான வந்து புஷ் பண்ணிட்டு, இந்த பான வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, நைட்ட இந்த வழியா அழகா கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸும் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது மூலியமா ஒயிட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா கேம வந்து லீட் பண்ணலாம். பிளஸ் டேனிக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரூக்குக்கு 2 பீஸ வந்து எடுத்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வேரியேஷனு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு பிஷப் மூலியமா நீங்க வந்து இந்த பான வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால பிளாக் என்ன பண்றாருன்னா, இந்த பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இப்ப இந்த ஒரு நைட்ட வந்து 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப டேனி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. அதனால ரூக் F8 ஸோ ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு செமி ஓப்பன் ஃபைல்ல போடுறாரு பிளாக்கு. ஸோ இந்த இடத்துல இப்ப சிம்பிளா குயின் எடுத்துட்டு வராரு இங்க. ஸோ குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு சென்டர் ஆஃப் த போர்ட்ல போடுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. பிளாக் உடைய குயின் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். அதனால இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா, இந்த நைட்ட வந்து டேக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்ப இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறாரு. ஒரு பான் டவுன்ல இருந்தாலும், பட் டேனியோடைய பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளா டேனி அவருடைய நைட் இங்க கொண்டு வந்து இந்த பிஷப்ப வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப குயினும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நைட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா, அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு E8 ஸ்கொயர்ல போடுறாரு. ஆக்சுவலா இந்த பிஷப் எடுத்துட்டு வந்து நீங்க E8ல போடுறதுக்கு பதிலா, இந்த ஒரு ஸ்கொயர்ல போட்டு குயின் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா குயின் டேக்ஸ் பான் கூட நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒயிட்டோடைய குயின் வந்து நல்லா டாமினேட்டிங்கா இருக்கு. ஏன்னா பிளாக்கோடைய குயின் பார்த்தீங்கன்னா, கார்னர்ல தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? பட் ஆக்சுவலா இப்ப வந்து பிஷப் E8 வந்து ப்ளே பண்றாரு பிளாக்கு. இப்ப டேனி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் E1 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் E1 மூலியமா இந்த ஒரு பானுக்கு வந்து எக்ஸ்ட்ரா புரொடெக்ஷன் தராரு. பிளஸ் இந்த ஒரு ரூக்கையும் இப்ப ஆக்டிவேட் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் A B8 ஸோ ரூக் A B8 உடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து இந்த ரூக்க C5க்கு கொண்டு வந்து குயின அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. ஆக்சுவலா நீங்க இங்க இருக்கும்போதே ரூக் C5 வந்து ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். அதனால பிளாக் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரூக்க வந்து A8 ஸ்கொயர்ல இருந்து ஒதுக்கிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூக் C5 வந்து பிளாக் பிரிப்பேர் பண்றாரு. இந்த இடத்துல டேனி அவருடைய ரூக்க வந்து லிஃப்ட் பண்றாரு. ரூக் E3 ஸோ ரூக் E3 மூலமா பிளாக் அவருடைய பிளான் படி குயின வந்து அட்டாக் பண்றாரு. இந்த ஒரு ரூக்க வச்சு இப்ப சிம்பிளா குயின் டெக்ஸ் பான் வருது. குயின் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இந்த ரூக்ஸ வந்து பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல டேனி என்ன பண்றாருன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து அவரு இந்த இடத்துல ஒரு அட்டாக்க ஜெனரேட் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ரூக்க எக்ஸ்சேஞ்ச் சாக் குடுத்துருக்கணும். ஸோ இப்ப நைட் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணியிருந்தாலும், இந்த இடத்துல வந்து குயின் டெக்ஸ் C2 ஸோ குயின் டெக்ஸ் C2 மூலியமா நெக்ஸ்ட் பேஸ் ரேங்க்ல கிங்குக்கு செக் வரும். அதனால நீங்க இங்க ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ வந்து உருவாக்கணும். இங்க நெக்ஸ்ட் குயின் B1 செக் குடுத்தாலும் கிங் இங்க போவாரு. இப்ப திருப்பி ரூக் மூலியமா நம்ப C1 ஸ்கொயருக்கு வந்து இங்க ஒரு செக்மேட் த்ரெட்டன் பண்றோம்னா, இந்த இடத்துல இப்ப ரூக் E3 ப்ளே பண்ணி இந்த ஒரு G3 ஸ்கொயர்ல ஒரு ஸ்பேஸ் உருவாக்கலாம். திருப்பி ரூக் மூலியமா ஒரு செக் குடுத்ததுக்கு அப்புறமா கிங் G3 ஸோ இந்த மாரி ப்ளே பண்ணா கேம் வந்து டிராவ நோக்கி போயிருக்கும். பட் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆக்சுவலா இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்க குடுக்கல. இன்ஸ்டெட் அவரு என்ன பண்ணிட்டாருன்னா,
இந்த ஒரு ஒயிட்டுடைய ரூக் ரேடார்லேருந்து கிங்கை விலக்கியிருக்காரு. ஸோ கிங்கை விலக்குனதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் வந்து ப்ளே பண்ணுறாரு டேனியல் நெரடோஸ்கி. ஸோ அந்த ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் சாக்ரிஃபைஸ். ஸோ ரூக் டெக்ஸ் G7 செக். ஸோ இந்த இடத்துல ரூக் சாக்ரிஃபைஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் கிங்கை மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குயின் டெக்ஸ் பான் பார்த்தீங்கன்னா செக்மேட். அதனால் இந்த ரூக் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ரூக் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்மார்ட்டான மூவ் குயின் F6 செக். ஸோ குயின் F6 செக் மூலிமா கிங் வந்து G8 ஸ்கொயருக்கு போறார். சப்போஸ் கிங்கை நீங்க வந்து இங்க போட்டாலும் ஒரே ரிசல்ட் தான். இப்ப இங்க நீங்க கிங்க போட்டதுக்கு அப்புறமா ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் நைட் சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த இடத்துல இப்ப நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. இப்ப நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஸோ இந்த நைட் சாக்ரிஃபைஸை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எதனால கேட்டிங்கன்னா, நைட் இந்த ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் நெக்ஸ்ட் நம்ம செக்மேட்டும் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த நைட் சாக்ரிஃபைஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த நைட் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா குயினுக்கு இங்க ஒரு சூப்பரான வே கிடைச்சிருக்கு. அதனால இப்ப குயின் F8 செக் வருது. குயின் F8 செக்குக்கு அப்புறமா கிங் வந்து இந்த H7 ஸ்கொயருக்கு வராரு. H7 ஸ்கொயருக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இங்க போறாரு. ஸோ இந்த குயின் அண்ட் பிஷப் காம்பினேஷன் மூலியமா கிங்க அப்படியே கட்டி போட்டாங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல முக்கியமா டேனி த்ரெட்டன் பண்றது என்னன்னா, குயின் G7 செக்மேட். ஸோ அதை நீங்க தடுக்கணும்னா உங்களுடைய ரூக்கை தான் இங்க கொண்டு வந்து ஆகணும் இந்த ஃபைலுக்கு. இப்ப பிளாக் வந்து ரூக்கையும் குடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு ரூக்கை வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த ரூக் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப கிங் வந்து இங்க மூவ் ஆகுறாரு. ஸோ நீங்க நினைக்கலாம், இந்த ரூக்கை குடுக்கறதுக்கு முன்னாடி நான் கிங்க இங்க மூவ் பண்ணா என்ன ஆகும்னு நீங்க நினைக்கலாம். பட் சிம்பிளா என்ன நடக்கும்னா, நம்ம வந்து G4 புஷ் பண்ணி கிங்கோடைய வழி எல்லாத்தையுமே நம்ம வந்து மறைச்சிடலாம். ஸோ இன்னும் ஒரு மூலை வந்து கிங் செக்மேட் ஆயிடுவார். ஸோ நீங்க என்ன மூவ் ப்ளே பண்ணாலுமே கிங் வந்து செக்மேட் ஆயிடுவார். சப்போஸ் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பானை புஷ் பண்றாருன்னே வச்சுக்கோங்களேன். குயின் G7 வந்து செக்மேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல ரூக் இங்க கொண்டு வராரு. இந்த ஒரு குயின் G7 செக்மேட்ட தடுக்கிறதுக்கு இப்ப இந்த ரூக்க வந்து டேனி எடுத்துக்கிறாரு. இந்த ரூக் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப கிங் G6. இப்ப கிங் G6க்கு அப்புறமா பாருங்க, கிங் வந்து H5 அப்படி இல்லன்னா இந்த F5 ஸ்கொயர்ல தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. பட் டேனி ரொம்பவே அழகா அவருடைய G பான புஷ் பண்ணி 2 ஸ்கொயருமே பார்த்தீங்கன்னா சூப்பரா கவர் பண்றாரு. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாது செக்மேட்டை. ஸோ இந்த செக்மேட்டையும் பார்த்தீங்கன்னா பிளாக் அலோவ் பண்ணுறாரு. இப்போ குயின் G7 செக்மேட் மூலிமா டேனி வந்து அற்புதமாக இந்த கேமை வந்து வின் பண்ணுறாரு. ஸோ ஆக மொத்தத்தில் டேனியோடைய கிங் ஹண்ட் வந்து டோட்டலாக பிளாக்குடைய கிங் சைடில் தான் இருந்துச்சு. ஸோ அவருடைய குயின் ஆக்டிவிட்டி, அவருடைய இந்த பிஷப் ஆக்டிவிட்டி, ப்ளஸ் அவருடைய ரூக் சாக்ரிஃபைஸ், நைட் சாக்ரிஃபைஸ் எல்லாமே அவருக்கு வந்து அற்புதமாக இந்த கேமில் வந்து கை கொடுத்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கேமை, அதுவும் நெரடோட்ஸ்கி மெமோரியல் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ அவரை வந்து நினைவுபடுத்துகிற விதமாக இந்த கேமை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ப்ளஸ் இந்த கேமை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் வந்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.